ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர்கள் மாநாட்டை வருடந்தோறும் நடக்கிற மாநாடு அவர் தான் வேந்தர். இப்ப திடீர்னு சந்தடி சாக்குல ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வேந்தராயிருக்கிறார். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் தமிழக சட்டசபையில். அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா கருணாநிதி, ஐயா அன்பழகன் ஆகியோர் எந்திரிச்சு அரசியல்வாதிகள் கல்வியில தலையிடக்கூடாது, வேந்தர் பதவிக்கு அரசியல்வாதிகளை நியமிக்க கூடாது, முதலமைச்சரே வேந்தராக இருப்பது என்பது தவறுன்னு இவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. இவங்க எதிர்த்தாங்க, போராட்டம் நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு என்னங்கிறாங்க, வேந்தரா ஐயா மு க ஸ்டாலினே வந்துட்டாருன்னு கூட்டம் நடத்துறாங்க. சட்டவிரோதமான ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஆளுநர் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்திற்கு பங்கெடுத்துக் கொள்பவர்களை மிரட்டுகிறார்கள். இது நான் சொல்லல, ஆளுநரே சொல்றார். ஆளுநரையே மிரட்டுறானா பாத்துங்க. ஆளுநர் மாளிகை மீது கருக்கா வினோத்தை வச்சு பெட்ரோல் பாம்பு வீசினார். ஆளுநரை அவர் தர்ம ஆதீனத்திற்கு தரிசிக்க சென்ற போது அவர் மீது பாட்டில் வீச்சு நடந்தது. கருப்பு கொடி போராட்டம் என்கிற பெயரில் ஆளுநரை தொடர்ந்து அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய உயர்கல்வி பள்ளிக்கல்வி ரெண்டுமே சீரழிந்துச்சு. உயர்கல்வியும் சீரழிந்து விட்டது, பள்ளிக்கல்வியும் சீரழிந்து விட்டது. தமிழகத்தினுடைய கல்வி தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது. துணைவேந்தர்கள் பதவி 2 கோடி 3 கோடி 5 கோடி 10 கோடிக்கு ஏற விட்டுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் தடுக்கக்கூடிய அளவிலே ஆளுநருடைய செயல்பாடு இருந்தது. அதே போல பள்ளிக்கல்வித்துறை, நீங்க எல்லா பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா தரமற்ற பள்ளிக்கூடங்கள், மர நிழல்ல பள்ளிக்கூடங்கள், கூரை இடிந்து விழுந்து பள்ளிக்கூட மாணவர்கள் காயம், பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே சாதி பிரச்சனை, பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே மது பிரச்சனை. இன்னைக்கு தமிழ்நாட்டு பள்ளியில நீங்க பரீட்சை எழுதினவங்கல 30,000 பேர்ல தமிழ் பரீட்சை எழுதினவங்க 30,000 பேர் ஃபெயிலு. பள்ளிக்கல்வித்துறைய லட்சணம் மிக மோசமா இருக்கு. இந்த கல்வித்துறையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே கல்வியை மேம்படுத்த, கல்வியிலே அறிவியல் பூர்வமான விஷயங்களை கொண்டு வருவதற்காகத்தான் துணைவேந்தர்கள் மாநாடு. அதனை கூட துணைவேந்தர்களையே காவல்துறை ஏவல்துறையாக்கி மிரட்டி அதை தடை செய்திருக்கிறார்கள். இதற்கும் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரும். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. அமித்ஷா அவர்கள், எடப்பாடி அவர்கள் இருவரும் இணைந்து வருகின்ற 2026 இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு. நிச்சயமாக இந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெல்லும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இந்த நிலையிலே இந்த வெற்றியை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக இப்போ திமுக அவங்களுடைய ஏ டீமையே கலந்திருக்கு. ஏ டீம் யாருன்னா ஜோசப் விஜய். அவர் நேற்று விமானத்துல வந்து, தனி விமானத்துல வந்து அங்க ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, தமிழக மக்கள் சினிமா ரசிகர்கள் அங்க ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி விமான நிலையத்திலே பொது சொத்துக்களை நாசமாக்கி மிகவும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டு அவங்க போய் ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. அந்த ஜோசப் விஜய் டிஎம்கே உடைய ஹிடன் அஜெண்டாவை செயல்படுத்துவதுதான் அவங்களுடைய நோக்கம். மோடிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், மத்திய அரசுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், எல்லா விஷயத்திலையுமே திமுக என்ன சொல்லுதோ திமுக ஊது குரலாக ஜோசப் விஜய் செயல்படுகிறார். மக்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். நிச்சயமாக ஜோசப் விஜய் கட்சியை புறக்கணிப்பார்கள். அதே போல இந்த தமிழகத்தில் மட்டும்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான பதிவு, இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய பதிவுகள். சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தி, சீமான் சொல்றாரு எதுக்காக சிந்து நதி தண்ணியை நிறுத்தணும்? நான் சீமானிடம் கேட்கிறேன், எதற்காக எல்டிடி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர் அணைக்கட்டை கைப்பற்றி சிங்கள பகுதிக்கு தண்ணீர் செல்வதை நிறுத்தினார்? யுத்த தந்திரத்தின் ஒரு பகுதி அது. யுத்த தந்திரத்துடைய ஒரு பகுதி. பிரபாகரன் செஞ்சா சரி, நரேந்திர மோடி செஞ்சா தப்பா? ஏற்கனவே சீமான் அவர்கள் யாசின் மாலிக் என்று சொல்லக்கூடிய காஷ்மீர் பயங்கரவாதியை தமிழகத்திற்கு அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தியவர். கோவையிலே குண்டு வைத்த கொலை செய்த அப்பாவி மக்களை கொலை செய்த பாட்சாவை அப்பா என்று அழைத்து அந்த இறுதிச் சடங்கிலே பங்கேற்றவர். பழனி பாபாவுக்கு ஆதரவானவர் இந்த சீமான். இந்த சீமான் போன்றவர்கள் இந்திய ராணுவத்திற்கு எதிராகவும் நம்முடைய இந்திய தேச ஒருமைப்பாட்டிற்கு எதிராகவும் பயங்கரவாத சக்திகளை விடுதலை போராளிகள் என்றெல்லாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். ராணுவத்தை கொச்சைப்படுத்துபவர்கள், இந்திய ஒருமைப்பாட்டை கொச்சைப்படுத்துபவர்கள், பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்கள், இவர்கள் மீதெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கிறேன். நன்றி.